கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்திலே தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பது மிகுந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. இதோ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே நேரத்திலே நாங்களும் உங்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை நாம் கேட்கத்தக்கதாக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்யலாம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, அற்பர்களும் நீசர்களுமாகிய எங்களை கர்த்தர் நீர் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய குமாருடைய திரு ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ராஜா, இந்த எளியவனை மறைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் நீங்க பரத்திலிருந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஞானம் எங்களை தாங்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்க மகிமைப்படுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அமெரிக்க நாட்டிலே நிறைய முக்கியமான இடங்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய கண்டம். அதில் குறிப்பாக நயாகரா ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் வீழ்ச்சி பயங்கரமாக நிறைய டூரிஸ்டை அமெரிக்க நாட்டிற்கு வருகிறதற்கு ஏதுவாகவும், அந்த அமெரிக்க தேசத்திற்கு போகிறவர்கள் அந்த நயாகரா ஃபால்ஸை எப்படியாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க முற்படுவார்கள். ஆனால் இந்த நீரூற்றை, அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கிறதற்கு இதோ நிறைய பேர் போனாலும் அதற்கு முன்னதாக சில சரித்திர நிகழ்வுகள் அங்கு நடந்திருக்கிறது. அந்த சரித்திர நிகழ்வுகளில மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, சார்ல்ஸ் பிளாண்டின் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டிலே பிறந்த ஒரு மனுஷன். இவர் சர்க்கஸ்காரர் என்று சொல்லலாமே. இவர் வித்தியாசமான வித்தைகளை எல்லாம் செய்வார். ஒரு பயங்கரமான ஒரு ரோப், அதாவது ஒரு கயிறிலே நடந்து வயலினை வாசித்து மக்களை அங்கு மகிழ்விக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மனுஷன் லண்டன் மாநகரத்திலே பயங்கரமான இசை நிகழ்ச்சிகள் மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு சர்க்கஸ் போல சில காரியங்களை எல்லாம் செய்து மக்களை வியக்க வைத்த ஒரு மனுஷர். இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புல 1824 வருஷத்துல பிறந்த இந்த மனுஷன் இதோ அங்க அமெரிக்க நாட்டிற்கு போகிறதற்கு ஏதுவான வாய்ப்பு கிடைத்த போது இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சர்க்கஸ் டீமா தான் அங்க போயிருந்தாங்க. அந்த சர்க்கஸ் டீமாக இவங்க போனதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க வேண்டும், எப்படி அது அழகாக அந்த நீர் ஊற்று அங்கு துவங்கி அதை கீழே கொட்டுகிறது என்பதை பார்க்கத்தான் போனார்கள். ஆனால் அங்கு போனதும் இவருடைய மனதிலே சற்று வித்தியாசமான எண்ணம் வந்தது. இவர் என்ன சொன்னார் என்றால், தன்னுடைய குழுவிடத்திலே இதோ இந்த நயாகரா ஃபால்ஸ், அதாவது அந்த நயாகரா ஃபால்ஸை பார்க்கும்போது அமெரிக்க நாட்டையும் கனடா தேசத்திற்கும் நடுவில் வர்றது தான் இந்த நயாகரா ஃபால்ஸ். அவர் சொன்னாரு, இந்த அமெரிக்க தேசத்திலிருந்து இதோ நான் ஒரு அழகான கயிறை கட்டி அந்த கனடா நாட்டை வரைக்கும் நான் அப்படியே கயிறிலேயே நான் நடந்து போவேன் என்று சொல்லி அவர் ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்தது. அவர் அழகாக நடக்கிறதற்கு ஏதுவாக நல்ல ஒரு பயங்கரமான ரோப், அந்த கேபிளை உருவாக்கினார்கள். அது மிக நேர்த்தியாக இருந்தது. அது ஏறக்குறைய 1100 அடி அளவு என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு உயரம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கீழே அந்த நதியிலிருந்து 160 அடி உயரம். அதை சாதாரணமாக யாரும் நடக்க முடியாது. ஆனால் இந்த சவாலை இந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டு ஒரு கோலை மாத்திரம் கையிலே பிடித்து கொண்டு நான் அதிலே நடந்து இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி சவாலை ஏற்றுக்கொண்டு நடந்து போனார். எல்லாருக்கும் அது மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனா அவர் செஞ்ச மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு விசை நடந்து பிற்பாடாக திரும்பி வந்தபோது கூட்டத்திலே இருந்த மக்களை பார்த்து, இதோ நான் உங்களில் ஒருவனை என் தோளிலே சுமந்து கொண்டு இந்த கயிறிலே நான் நடந்து அந்த பகுதிக்காக நான் போகிறேன், உங்களில் யாராகிலும் ஒருவர் வர முடியுமா என்று கேட்டபோது நம்பிக்கையோடு இதோ ஒரு மனுஷன் ஒத்துக்கொண்டான். ஒரு பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலை, கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆனாலும்
அந்த நதியிலே கீழே விழுந்து விடுகிறதுக்கு ஏதுவான பயங்கரமான அபாயம். விழுந்தால் அவ்வளவுதான், அந்த ஃபால்ஸ்ல இருந்து அந்த தண்ணி அடித்து கொண்டு போய்விடும். 2 பேருமே மரித்து விடுவார்கள். ஆனால் ஒரு மனுஷன் தைரியமாக நான் வருகிறேன் என்று சொன்னார். இவரும் அவனை தோளிலே வைத்துக்கொண்டு இதோ அந்த மனுஷன் சற்று தூரம் நடந்து போய் அங்கு எல்லாரையும் வியக்க வைத்தான் என்கின்ற ஒரு நிஜ அனுபவத்தை நான் வாசித்தேன். ஆனால் இந்த அனுபவத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, கொஞ்சம் சறுக்கினாலோ அல்லது இந்த சார்ல்ஸ் பிளாண்டின் என்று சொல்லக்கூடிய மனுஷன் ஒரு பயத்திலே சிறு பிழை செய்தாலும் இதோ அவர்கள் இருவருமே அந்த நதியிலே கீழே விழுந்து மடிந்து போகிறதற்கான வாய்ப்புகள் அதிகம். பை சான்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பை சான்ஸ்ல விழுந்தா என்ன ஆயிருக்கும், அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து உங்களையும் என்னையும் பத்திரமாக ரட்சித்து பிதாவின் சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஏதுவான மேன்மையான வாக்குதத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள பை சான்ஸ் நான் விழுந்து போயிடுவேன், கிறிஸ்துவுக்குள்ள பை சான்ஸ் நான் அழிந்து போயிடுவேன் அப்படின்றது ஒருபோதும் கிடையாது. இதோ அதை குறித்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது அதை குறிப்பாக யோவான் 17ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபத்திலே மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை இங்கு கவனிக்கும் போது, நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையிலே அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். ஆண்டவர் கிட்ட பிதாவாகிய தேவனிடத்திலே கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவே உம்முடைய நாமத்தினாலே நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்தேன், அவர்களை பத்திரமாய் நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இங்கே கீழே சொல்லும் பொழுது, நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கெட்டு போனானே அல்லாமல் மற்றொருவனும் கெட்டு போகவில்லை என்று சொன்னார். இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று ஆழமாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். இதோ நம்மை பத்திரமாக காக்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையான ரட்சிப்பின் திட்டத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தது மாத்திரம் இல்லாமல் பிதாவின் நாமத்தினால் உங்களையும் என்னையும் காப்பேன் என்கின்ற ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சில நமக்கு பிடிக்காத சம்பவங்கள் அல்லது நமக்கு விரோதமாக சில செயல்பாடுகள் நம்முடைய குடும்பத்திலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ வரும்பொழுது நாம் எளிதாக சோர்ந்து போய் விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கை என்னமாய் முடியும் என்று சொல்லி வேதனை அடைகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை காக்கும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமையான பிரசன்னத்தினாலே உங்களையும் என்னையும் காப்பேன் என்கின்ற மேன்மையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படியே தேவன் செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே யோவான் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கூட இயேசுவை பிடிக்கிறதுக்காக வராங்க. பிடிக்க வந்தவர்களிடத்திலே இயேசு பார்த்து சொல்றாரு, நீங்க தேடுறது வேற யாரும் இல்லை, நான் தான், என்னை பிடித்து கொண்டு போங்கள், இவர்களை விட்டுவிடுங்கள் என்று ஒரு வேத பகுதியிலே சொல்லுகிறார். அதை கவனிப்போமே. யோவான் 18ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன், என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் இதோ அவர்கள் இப்பொழுது மரிக்கும் வேளை அல்ல, அவர்கள் இப்பொழுது தப்பிவிக்கப்பட வேண்டும் அல்லது அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் கவனமாக இருந்தார். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியிலே இருந்தபொழுது அவருடைய ஊழியத்தை ரொம்ப வல்லமையா செய்தார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகம் அடையத்தக்கதாக அவர் அற்புதங்களை செய்தார். இதோ சப்பானியாயிருந்தவர்கள் நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஊமையர்கள் பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். செவிடர்கள் கேட்கிறதற்கு ஏதுவாக
ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்தார். இவைகள் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் கொடுத்த ஒரு உறுதியான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இதோ பிதா யாரையெல்லாம் கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கிறாரோ அவர்களை கிறிஸ்துவின் கையிலிருந்து ஒரு மனுஷனும் பறிக்க முடியாது. இதோ சத்ருவுக்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை சோதிக்கிறதற்கு ஏதுவான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அவருடைய பிள்ளைகள் இதோ இயேசுவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், என கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசி இதோ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் தைரியமான வார்த்தை என்ன என்றால், நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்பட்டிருக்கிறது. நாம ஏதோ மற்ற உலகத்தான் போல அல்ல. உலகத்தான் இதோ உலகம்தான் வாழ்க்கை என்று போகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அழைப்பை உணர்கிறார்கள். இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலே இந்த வாக்கியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த மேன்மையான வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் 3 மிக முக்கியமான விஷயத்தை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார். முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதோ கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கை மடிந்து போகிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆபத்துக்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும், நம்முடைய தேவன் இதோ நமக்கு துணையாக இருக்கிறார். அவரே நல்ல மெய்ப்பன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த சங்கீதம் 23 எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சங்கீதம். அதை எப்பொழுதுமே எல்லாரும் தைரியமா வாசித்து, இதோ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படாது இருப்பேன் என்று சொல்லி தாவீது பண்ண அந்த அறிக்கையை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான தைரியம் உண்டாகிறது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. சேலத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு சிஸ்டர், அவங்க வேற ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தவர்கள். இருந்தாலும் அவங்க என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு ரொம்ப பிடித்தது நிமித்தமாய் அவர்கள் மரிக்கிறதுக்கு முன்பாக எப்படி ஆகிலும் நான் வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டது நிமித்தமாக நானும் அந்த சகோதரியை போய் பார்த்தேன். இதற்கு முன்பாக அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய பிரசங்கங்களை அவர்கள் அதிகமாக கேட்டது நிமித்தமாய் கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து கடைசியாக இதோ எனக்கு ஜெபிப்பார் என்றால் நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். நான் போனேன். முதல் விசையாக அந்த சகோதரியை பார்த்தேன். தேற்றுகிறதற்கு ஏதுவாக என்னிடத்திலே வார்த்தைகள் இல்லை. ஆனால் அந்த சகோதரி இடத்திலே இதோ இந்த சங்கீதம் 23 கையில எடுத்து திறந்து, இதோ சகோதரி, உங்களால் ஒருவேளை வாசிக்க முடியலையே அப்படின்னா, அந்த கேன்சர் அவங்க பேச முடியாத அளவிற்கு பயங்கரமான அந்த கட்டி பெரிதாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க குடும்பத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் அந்த சங்கீதம் 23 வாசித்த பொழுது, முடிந்தால் நீங்கள் எனக்கு பின்னாடி இந்த வாக்கியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி இடத்துல சொன்னேன். அவ்வளவு நாள் பேச முடியாத இருந்த அந்த சகோதரி அந்த சங்கீதம் 23 முழுசையும் எனக்கு பின்னாடி அப்படியே அவங்க உச்சரித்து சொன்னார்கள். குடும்பத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த 23ஆம் சங்கீதத்தை சொன்ன பிற்பாடு அந்த சகோதரிக்கு ஒரு விதமான ஒரு தைரியம் இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நான் மரித்தாலும் இதை குறித்து நான் கவலைப்படேன். என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். இது அவருடைய பாதத்திலே முற்றிலுமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க ரொம்ப அந்த மெல்லிய குரலை கடைசியாய் பேசி அவர்கள் அதற்கு பிற்பாடு ஒரு 10 நாளிலே அவர்கள் மரித்து போனார்கள். ஒருவேளை அவர்கள் மரித்திருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்க மரண இருளின் போராட்டத்திலே இருந்தபொழுது கூட இதோ நேசராகிய கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கை, விசுவாசம், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்திலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பார்ப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2வது மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நீங்களும் நானும் இதோ பறிக்கப்படாமல் கிறிஸ்துவின் கையிலே பத்திரமாய் இருக்க வேண்டுமே என்றால் 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய நேசர் ஆவியானவர் மூலமாக, அவருடைய வேத வசனத்தின் மூலமாக
நமக்கு கற்றுக் கொடுப்பவைகளை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, இது என் ஆண்டவருடைய சத்தம், இதற்கு நான் செவி கொடுப்பேன், என் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன், என் நேசர் எனக்கு முன்பாக போனபடியினால் இதோ அவருடைய அடிச்சுவடிகளிலே நான் நடந்து போகும் பொழுது, இதோ அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி எந்த ஒரு தேவ மகன், எந்த ஒரு தேவ மகள் தன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவது மிக முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, நம்முடைய நேசர் எந்த பாதையிலே போனாரோ அந்த பாதையிலே நீங்களும் நானும் போக வேண்டும். சில நேரத்திலே இந்த உலகத்திலே நமக்கு பல சோதனைகள் உண்டு. சில நேரங்களிலே சோதனைகளிலே நாம் தெரியாமல் அகப்பட்டு கொள்ளுகிறோம். சில நேரங்களிலே தெரிந்தும் போய் அகப்பட்டு கொள்ளுகிறது உண்டு. ஆனால் நாம் ஜெபித்து, என் ஆண்டவரே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்யும், இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார், மேன்மையை கட்டளையிடுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி என்றால் கிறிஸ்துவின் கையிலே பத்திரமாய் காக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை எங்கு சொல்றாருன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக 37வது வசனத்திலே சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறது யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்திலே வருகிறதை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம் எனக்கு அருமையான மகனே, மகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இதோ நீங்கள் மரண சூழ்நிலையிலே காணப்படலாம், அல்லது ஒரு ஆபத்தான ஒரு நிலையிலே என்னுடைய குடும்பம் இருக்கிறது, அல்லது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கின்ற மனவேதனை உங்களுக்கு இருக்கலாம். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரகாரமாய் கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, இதோ இவரை மெய்ப்பராக நாம் ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் நாம் காக்கப்படுகிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் சென்ற பாதையிலே நாம் போவோம் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே என்றால், நம்மை காக்கவும், நம்மை ரட்சிக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை மேன்மைப்படுத்தவும் இதோ நம்முடைய நேசர் வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய பலன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதை ஆண்டவர் யோவான் 15:5 சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உங்ககிட்ட நிறைய பலவீனம் இருக்குப்பா, உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் ஒத்துக்கொண்டு என்னுடைய பலனுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் இதோ அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய நேரத்துல நாம கொடி அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். இந்த கொடிக்கு பலன் அல்லது சத்து எல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, வேர்ல இருந்து, செடியிலிருந்து தான் வரும். இதோ பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்து எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கிறார். அவர்கள் இருவரும் ஐக்கியமாக இருக்கிறது நிமித்தமாய் அந்த தேவ பலன் மகிமையாக வெளிப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வறட்சியாயிராமல். போன வாரத்துல நம்ம கேட்டோம் இல்லையா, இதோ காயினோடு ஆண்டவர் பேசினாரு, அவனை எப்படியாச்சும் மனம் திரும்பி நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி அவனையும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கொண்டு வர பிரயாசப்பட்டாரு. ஆனால் அவன் துணிகரமாகவே வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அல்ல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து அன்பாக நம்மிடத்திலே சில காரியங்களை சொல்வார். சில நேரங்களிலே எச்சரித்து, இதோ நாம் சொல்லும் அல்லது செய்யும் விஷயத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோ என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கும் ஒரு புருஷன் என்று சொல்லி முற்றிலுமாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே என்றால் தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் தேவ பலனை நீங்களும் நானும் எப்படி இழக்கிறோம் அப்படின்னா, சுய ஆசைகள், சுய சித்தங்கள் அல்லது இந்த மாம்சம் விரும்புகிறதை நாம் செய்ய முற்படும் பொழுது மனுஷர்களாகி நாம் விழுந்து போகிறோம். ஒருவேளை அந்த விழுகை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தே ஒட்டுமொத்தமா விழுந்துட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது. அந்த நாள் ஒருவேளை உங்களுக்கு தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் நம்முடைய நேசரை நாம் நோக்கி பார்த்து, அவரே என் மேய்ப்பர், அவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன், அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்வோமே என்றால் எஞ்சியுள்ள வாழ்க்கை
வெற்றி சிறந்த வாழ்க்கையாக ஏதோ நம்முடைய வாழ்க்கையை அமைகிறதற்கு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளாக கிரியேட் செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனாலதான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வாக்கியத்திலே பவுல் சொல்லும் பொழுது இது ரொம்ப அழகா சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள்னா நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பாவத்திற்கு மரித்து ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறதற்கு ஏதுவாக ஞானஸ்தானம் எடுத்தோம். கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல நாமும் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையின் அடையாளத்தோடு நாம் ஞானஸ்தானத்தை எடுத்தது நிமித்தமா இந்த வார்த்தையை சொல்றார். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுடனே தேவனோடு கூட மறைந்திருக்கிறது. என்ன ஒரு மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எண்ணி பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தேற்றுகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. இதோ கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இதோ அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக கிரியேட் செய்யுமே என்றால், இதோ கிறிஸ்து பலனாக இருந்து ஜீவனாக இருந்து நமக்குள்ளாக வல்லமையாய் கிரியேட் செய்கிறதுக்கு ஏதுவாக அவருடைய ஆவியானவரை கட்டளையிடுவார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வல்லமையாய் கிரியேட் செய்யும் பொழுது இதோ நீங்களும் நானும் சொல்வோம், இதோ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறதுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை மாறும். அதே கொலோசியர் 3:4 சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாளிலே இந்த உலக வாழ்க்கை மாயமாய் மறைந்து போய்விடும். இப்பொழுதுதான் நம்ம ஏதோ குழந்தையா பிறந்தது போல இருந்துச்சு. வாலிபர்களாய் அந்த வாலிப நாட்களும் மறைந்து போய்விட்டது. இதோ ஒரு நடுநிலையிலே இருக்கிறேன் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் வயதாகி கொண்டிருக்கும் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த அற்புதமான மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் காக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியா இந்த வசனத்தோடு தியானத்தை நிறைவு செய்ய நான் ஆசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்திலே ஆண்டவர் இங்கு சொல்லும் பொழுது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் பலனை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.